இந்த புதிய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனது நிமித்தம் பாபிலோனுக்கு அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள். ஒரு காலத்தில் இந்த இஸ்ரவேல் தேசம் அத்திமரமும் திராட்சை செடியும் அதிக பலனை தந்தது. ஆனால் இப்பொழுது தேசம் பாழாய் கிடக்கிறது. மீண்டும் தேவ ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய தேசத்திற்குள்ளே அந்த வரும் பொழுது அருமையானுடைய ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை நிச்சயம் தரும். ஒரு காலத்திலே நீங்கள் சொல்லலாம், எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்கள் வியாபாரம், எங்கள் வேலை, எங்கள் வருமானங்கள் செழிப்புள்ளதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் பலனற்று போய் காணப்படுகிறது என்ற வேதனையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நிச்சயமா அந்த அத்திமரம், அந்த திராட்சை செடி ஒரு காலத்திலே மகாபலனை தந்ததே, அதே போல மீண்டுமாய் பலனை தரும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.